அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய புதுரோடு ஸ்ரீ மகாசக்தி குபேரவாராகியம்மன் கோவிலில் இந்த பஞ்சமியை முன்னிட்டு ஒவ்வொரு நாளும் அன்னதானம் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இன்று அன்னதானம் புளியோதரை வழங்கப்பட்டது. புளியோதரை எப்படி செய்கிறோம் என்கிறதை நேரடியாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த புளியோதரை அமிர்தமாக மாறி இருக்கிறது. போடுறது பொருட்கள்லாம் அளவு இல்லாமல் அள்ளி போடுறாங்க. இருந்தாலும் அது அந்த புளியோதரை ஒரு அமிர்தமாக மாறி இருக்கிறது. எப்படி மாறி இருக்கிறது சமைக்கிறத பார்த்துடலாம். எக்ஸா சூடு ஏறணும்னா எண்ணெய் ஊற்றுறோம். எண்ணெய் காஞ்சோன்னே கடுகு உளுந்தம்பருப்பு, கடுகு பொரிஞ்சோன்னே கடலை பருப்பு, வெள்ளை உளுந்தம்பருப்பு, வரமிளகாய், வெள்ளை பூண்டு, பெருங்காயத்தூள் நல்லா பொரிஞ்ச உடனே கருகாமல் இருக்க நல்லா பொரிஞ்ச உடனே கரைத்து வைத்த புளி தண்ணீர் ஊற்றப்படுது. அளவு தண்ணி ஊற்றி கொதி வந்ததற்கப்புறம் அரை மணி நேரத்திற்கு முன்பாக 3 முறை அலசி கழுவி வைத்த அரிசியை போடுறோம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அரிசி போடுறோம். அரிசி போட்ட உடனே கிண்டி விடணும், இல்லைன்னா கட்டிக்கும். கிண்டி விட்டதுக்கப்புறம் தண்ணீர் வற்றி தண்ணீரும் சாதமும் சமநிலையில் இருக்கிறப்ப, சேற்று பதம்னு சொல்லுவாங்க, அதை இருக்கிறப்ப நல்லா கிண்டி விட்டு அதுக்கு மேலே ஒரு 70% 70 to 80% சாதம் வந்ததுக்கப்புறம் அடுப்பு அணைச்சிட்டு மூடியை போட்டு தம் போடுறோம். ஒரு அரை மணி நேரம் தம் ஆனதுக்கப்புறம் எடுத்து பார்த்தோம்னா அற்புதமான அமிர்த மாதிரியான அந்த புளியோதரை ரெடி ஆயிடுச்சு. அன்னதானத்திற்கு வழங்க எடுத்து வைக்கப்படுகிறது.